தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுவரை இந்த நாட்டில் இருக்கிற தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய தொடர்ந்து போராடி வருகிறோம். இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அதனால்தான் நாம் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் என்று சொல்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, என்னுடைய கனவை நான் காகிதத்தில் எழுதி தந்தேன், நீங்கள் படிக்கவில்லை. என் தத்துவத்தை தாள்களில் வடித்து தந்தேன், கவனிக்கவில்லை. அதனால் காட்சிப்படுத்தி உங்கள் கண்முன்னே விரிக்கிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவனின் கனவு என் கனவல்ல, என் முன்னோர்களின் கனவு. இங்கே இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சியை தான் கவனம் செலுத்துகிறது, அப்படிதான் கட்டமைக்கிறது. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்த்தெடுப்பது சாத்தியமில்லை. இங்கே ஸ்மார்ட் சிட்டி இருக்கும், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது. அப்ப நகர்ப்புறங்களிலேயே மெட்ரோ வரும். நம்ம ஊர்ல மோட்டர் பைக் கூட ஓடாது. அங்க நகர்ப்புறங்களிலேயே எல்லா கவனமும் செலுத்தப்படும். தரமான மருத்துவம், தரமான கல்வி, வேலை வாய்ப்பு, பெருமணிக நிறுவனங்கள் எல்லாமே நகர்ப்புறத்தை நோக்கிய நகரும். இங்கே பாருங்கள், சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது. அதுக்கு காட்சிப்படுத்தி உங்கள் பிள்ளை இருக்கிற நேரம் மிக குறைவாக இருக்கு. அதுல எவ்வளவு முடியுமோ காட்டுறேன், மீதியே மத்த கூட்டங்களில் போட்டு காட்டுகிறேன். நீங்கள் வலையொலியில் பார்க்க முடியும். நம்முடைய ஆட்சியிலேயே பாருங்க, நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செலுத்துகிறது நம்முடைய நாடு. நகர்ப்புறம் எப்படி இருக்கிறது, கிராமப்புறம் எப்படி இருக்கிறது, இதுதான். அது ரெண்டும், இது ரெண்டு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க, எவ்வளவு பாரபட்சம் இருக்கு பாருங்க. இப்ப என்ன ஆகும்னா, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப சமமான சரியான பொருளாதாரத்தை வளர்க்க சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும். இப்ப கல்லூரி, சிறந்த கல்லூரி நகரத்தில், சிறந்த மருத்துவமனை நகர்ப்புறத்தில், சிறந்த நல்ல வேலை வாய்ப்பு நகர்ப்புறத்தில். இதெல்லாம் பாருங்க, நகரத்தில் இருக்கிற மருத்துவமனைகள். விளையாட்டு திடல் அங்குதான், பெரிய வணிக நிறுவனங்கள் எல்லாம் அங்குதான். இப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆயிருன்னா, நகரங்களை நோக்கி கிராமத்தில் வாழ்கிற என் சொந்தங்கள் படையெடுக்க தொடங்குவார்கள். பிள்ளைகளின் கல்விக்கு, மருத்துவத்துக்கு, வேலை வாய்ப்புக்கு கிராமங்கள் காலியாகி நகரங்கள் என்னாகும், பெருக்க தொடங்கி பிதுங்கி வலியும். எப்படி வலியுதுன்னு பாருங்க. எல்லாரும் கிராமத்திலிருந்து இப்போ சிற்றூருக்கு போனீங்கன்னா, நான்லாம் படிக்கும்போது எங்க கிராமத்துல குறைஞ்சது 50-100 இளைஞர்கள் இருப்போம். கபடியா, சிலம்பா, எதா இருந்தாலும். இப்போலாம் அந்த 5 வயசு பிள்ளை, என்ன 60-70 வயசு தாத்தா பாட்டி, கிழவங்க, அம்மா அப்பா எல்லாரும் நகர்ப்புறத்தை நோக்கி போயிடும். திருப்பூர், கோவை, ஈரோடு, சென்னை, திருச்சி, இப்படி நகர்ப்புறங்களை நோக்கி படையெடுக்க தொடங்குறோம். இல்லை வேற நாடுகளுக்கு வேலைக்கு சென்றோம். இப்ப தவிர்க்க முடியாமல் நகரங்கள் எப்படி பிதுங்குது பாருங்க, எப்படி பாருங்க, என்ன நெரிசல்ல இருக்கு பாருங்க, எத்தனை கார்கள் பாருங்க. நீங்க நம்ப முடியாது, 1/2 கிலோமீட்டர் கடக்க நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். உயிர் காக்கும் ஊர்தி கெஞ்சும், உயிரை தூக்கிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் கடக்க பெரும்பாடு படணும். பிதுங்கி வழி பாருங்க, தலையில் அடிச்சுக்கிற அளவுக்கு இருக்கு அவசர ஊர்தி, அந்த உயிர் காக்கும் ஊர்தி. இப்படிதான் இருக்கு சென்னை. நான் வாழ்றேன், நான் இனத்தை அனுபவிக்கிறேன்ல. இப்ப வாழ்விட தேவை அதிகமாகுது. நகரங்கள்ல இருந்து
கிராமங்களில் தங்க போகும்போது வீட்டு வாடகை கூடும், நீர் தேவை கூடும், மின் தேவை கூடும். அப்ப இட தேவை அதிகரிக்குது. அப்ப எல்லாமே விலை கூடுது. பாருங்க, கூடுது. வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம் உயருது. இப்ப தண்ணீர் பற்றாக்குறை வருது, தண்ணீரின் தேவை அதிகரிக்குது. இந்த காய்கறி உணவு தேவை. இதுல நீங்க கவனிக்கணும்னா, எவ்வளவுதான் நீங்க நகர்ப்புறத்துல போய் வசதியா வாழ்றோம்னு நினைச்சால் கூட அங்க கல்வி கிடைக்குது, மருத்துவம் கிடைக்குது, நல்ல படம் பார்க்க முடியுது, நல்ல சவுளி கடை இருக்கு, நகை கடை இருக்குன்னு நீங்க நினைச்சா கூட அங்க வாழ்கிற மக்களுக்கு உயிர் தேவையான உணவு தேவை கிராமங்கள் இருந்தால் போகணும். இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எவ்வளவு பெரிய வசதியானவனா இருந்தாலும் பால், முட்டை, காய்கறி, கீரை, எண்ணெய், பருப்பு, முருங்கைக்காய், புடலங்காய் எல்லாமே கிராமத்திலிருந்து தான் போகணும். அப்போ இது நல்லா கவனிச்சுக்கணும். கிராமங்கள் காலியாகும் போது இந்த உணவு உற்பத்தி குறைஞ்சிருது. விளங்குதா? இப்படி ஆயிரும், காஞ்சிரும். உணவு உற்பத்தி அந்த படம் போட்டு காட்டுக்க பாருங்க, அங்கிருந்து இப்படி இறங்கிருது. அப்ப வேற்று மாநிலங்களில் உணவு தேவை அப்படியே இருக்கு, பசிக்குது. வேற்று மாநிலங்களிலிருந்து அல்லது வேறு நாடுகளிலிருந்து வர வேண்டிய தேவை இருக்கு, கையேந்திருது. இந்த கையேந்திர நிலைக்கு உணவு தேவை, உயிர் தேவை, அத்தியாவசிய தேவைக்கு கையேந்தும் போது ஒரு நாடு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும். பசி ஒரு நாட்டுக்கு வந்துருச்சுன்னா ஒழுக்கம் சீர்கட்டும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு எல்லாம் கூடிரும். சமூக ஒழுங்கு, தர்மம் எல்லாம் சீரழிஞ்சோம்னா அங்க பெரிய குற்றச்செயல்கள் கூடி நாட்டில் போர்க்களமாகி போராட்டமாகி இதனாலே பல நாடுகளுக்கும் இடையே போரே வந்துடும். எதனால? பசியால, இந்த உணவு பிரச்சனையால. உங்களுக்கு தெரியும், இப்படி உணவு உற்பத்தியை கைவிட்டா ரஷ்யா எப்படி வெவ்வேறு மாநிலமா பிரிஞ்சு, வெனிசுலா சிதஞ்சு அழிஞ்சிச்சு, நைஜீரியா பஞ்ச பிரதேசம் ஆயிடுச்சு, சோமாலியா சுத்தமா முடிஞ்சு, இலங்கை கலவரம் ஆயிடுச்சு, பங்களாதேஷ், நேபாளம் முடிஞ்சு. அந்த நிலை உனக்கு வரலாம இருக்கணும்னா நீ உன் மகனுக்கு விவசாய சின்னத்துல போட்டு பத்திரமா இருந்துக்க. இங்க பாத்துக்க, இங்க பாரு, பொருளாதாரம் அங்க போயிருது. எங்க உன் பொருளாதாரம் கொஞ்சம் இங்க பாரு, பணம் எங்க போகுது? ஆந்திராவுக்கு. ஏன்? பால் அங்க இருந்து வருது. பால் எங்க இருந்து வருது? ஆந்திராவில இருந்து. கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து. ஆட்டுக்கறி. கறி எங்கிருந்து வருது? ராஜஸ்தான். பால் எங்கிருந்து வருது? குஜராத்ல இருந்து அமுல். ஆவின் பால் விக்குது. எங்கன்னு தெரியாது. மாட்டு பால் விக்குது ஒரு நாடு. மாடுங்க கால்நடைத்துறைக்கு அமைச்சர் வச்சிருக்குது புடிங்கிட்டு. கால்நடை எங்க துறை இருக்கு, அமைச்சர் இருக்கான். கால்நடை எங்க? பால்வளத்துறை இருக்கு, பால்வளத்துறைக்கு அமைச்சர் இருக்கான். பால் இருக்கு, வளம் எங்கே? கேளு. இல்ல மாட்டு மடுவுல இருந்து வருதா பால், இல்ல குழாயில இருந்து பீச்சிரியா? கேளு, கேளு. ஓட்டு கேட்டு வர எம்எல்ஏ கேளு. உன் நாட்டுக்கு பால் ஆந்திராவில இருந்து வருது. இந்த பாத்துக்க, இந்த மாதிரி லாரியில இருந்து, ட்ரெயின்ல இருந்து வந்து இறங்குது. இப்படி வண்டியில வந்து இறங்குது. பால்ல பெரிய சந்தை இருக்கு. 3 லட்சம் கோடி பால் சந்தை இருக்கு உன் நாட்டுல. சாராயம் 50,000 தான். 3 லட்சம் கோடி சந்தை பேட்ட இருக்கு, ஆந்திரா முதலாளிகிட்ட இருக்கு. விளங்குதா? விளங்கிருச்சுன்னா தான் இன்னைக்கு உருப்பட்டிருப்பேன். இந்த கறி பெரிய சந்தை. இங்க பாரு, கிராமப்புறங்கள்ல வேளாண்மை நடக்கல, எந்த தொழிலுக்கும் ஆள் இல்லை, எல்லாம் முடிஞ்சு. எல்லாம் நகர்ப்புறத்துல போய் எங்க ஆளுங்க சொல்லுவான், பொண்ணு கொடுக்க மாட்டான் விவசாயம் பார்க்கறன்னு. அது என்ன பொழப்பு? வானம் பார்த்த பூமி, எதை காட்ட நம்பின பொழப்பு. அதனால பொண்ணு கொடுக்கல. மாப்பிள்ளை, ஓ மாப்பிள்ளை எங்க இருக்காரு? பொண்ணு கொடுக்கலாமா? எங்க? துபாயில. துபாய் மாப்பிள்ளை. துபாய்க்கு கட்டி குடிக்கிறியா இல்ல துபாயில இருக்க ஒருத்தன் கட்டி குடிக்க தெரியாது. துபாயில மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? ஒட்டகம் மேய்க்கிறாப்ல. இங்க மாடு மேய்க்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல, துபாயில போய் பாலைவனத்துல ஒட்டகம் மேய்க்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறது. இந்த பைத்தியக்கார கூட்டத்தால தாண்டா இந்த நாடு பஞ்ச பிரதேசம் ஆயிப்போச்சு. பஞ்ச பிரதேசம். பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை. ஒரு நாடு பருப்பு வெங்காயத்தையே வேற நாட்டில இருந்து இறக்குமதி செய்யுது, வெக்கம் இல்லாம பாலைவனத்திலிருந்து இறக்குமதி செய்யுது. இங்க வேற பிற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யுது. பால், அரிசி எல்லாத்தையும் கண்டெய்னர்ல கொண்டாந்து இறக்கிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை எதிர்கொண்டுருவோம். கிராமம் காலி ஆயிடுச்சுன்னா நகரம் பிதுங்கி வழியுது. பொருளாதார நெருக்கடியும் போரும் வந்துவிடும். இப்ப நடக்கலைன்னு நினைக்கிற, ஆனா நான் சொல்றேங்க சத்தியமா நடக்கும். சத்தியமா என் தாய் மேல, என் தமிழ் மேல, என் தலைவன் மேல
என் ஈரை முருகன் மேல என் தாய் குலதெய்வம் காளி மேல நடக்கும், கட்டாயம் நடக்கும். இது எப்படின்னா உன் மகன் சொல்ற மாதிரி நகர்ப்புற வளர்ச்சியவே கவனம் செலுத்திக்கிட்டே போனால், கிராமப்புற வளர்ச்சியை கவலைப்படாமல் போனால், உடற்பயிற்சி கூடத்துக்கு போற ஒருவன் காலில் இருந்து தலைவரை ஒரே மாதிரி பயிற்சி கொடுத்து வலு கொடுக்கணும். தசை நரம்புகளுக்கும் நார்களுக்கும் கொடுக்கணும், தசைகளுக்கும். ஆனால் அவன் எதையுமே கவலைப்படுத்தாம தோள்பட்டைக்கு மட்டுமே செஞ்சு ஒரு பக்கம் மட்டுமே பெருத்துக்கிட்டு போனான். இந்த இவனை மாதிரி இந்த வீங்கி போகுது, இது என்ன வீக்கமாகி கட்டியாகி போகும், நோயாகி போகும். இது வளர்ச்சி ஆகாது, வீழ்ச்சி ஆயிரும். அப்ப காலில் இருந்து தலை வரைக்கும் கவனம் செலுத்தணும், அதுதான் சரியான வளர்ச்சி. இவன் தோள்பட்டையில கவனம் செலுத்துறான், நகர்ப்புறத்தை மத்ததை விட்டுறான், அதான் கிராமம். இந்த மாதிரி கால் சும்பி ஒரு கால் பெருத்திருக்கு பத்தியா, இப்படி போனா நோய் விட்டு நாடு வீழ்ந்துரும். கிராமம் எப்படி இருக்கு, நகரம் எப்படி இருப்பாரு, பளபளக்கு ரோடு, விண்ணை உயர்க்கும் மாளிகை, கண்ணாடி மாளிகை வளர்ச்சி, மாளிகைக்கு பின்னாடி வறட்சி, வயிறு ஒடிஞ்ச கூரை, வயிறு பஞ்சடைஞ்ச வயிறு, இதை ஒழிக்கணும். அப்போ சமவிகிதத்தில் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நாம வளர்த்து எடுக்கணும். எப்படி வளர்ப்பாய், பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க. இது யாரு தெரியுதா, தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளம் நம்ம ஐயா அப்துல் கலாம். அவங்க ஒரு திட்டத்தை சொல்றாங்க, புறா திட்டம். அதை தான் உன் மகன் செயல்படுத்துறேன். எப்படி நகரத்துல என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் கடத்தா கிராமத்துக்கு கொண்டாடா, எங்க திண்டுகளுக்கு கொண்டா, ஆத்தூருக்கு கொண்டா, வேடச்சந்தூருக்கு கொண்டா, நத்தத்துக்கு கொண்டா, தூக்கிட்டு வந்துடுறேன். இந்த வாரி எப்படி வரம்பர் உன் வாழ்விடத்துல எல்லாம் கிடைக்க செய்யறேன். கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புற வசதிகளை வழங்குதல், சிறந்த கல்வி உன் ஊர்லயே, சிறந்த மருத்துவமனை உன் ஊர்லயே, வேலை வாய்ப்பு அங்கேயே, நீ எங்கேயும் போகாத உன் சொந்த ஊர்ல கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வேலை உன் மகன் கொடுக்கிறேன். எப்படி கொடுக்கிறேன் பாரு, அங்கேயே தகவல் தொழில்நுட்பம், அங்கேயே ஐடி கம்பெனி, அங்கேயே சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, எப்படி பிச்சு உதறேன் பாரு உன் பிள்ளை. இங்க பாரு, ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அவர்களின் கனவு ஐயா சொல்றார், ஒருங்கிணைந்து நாம செயல்பட்டால் நிறைவேற்றலாம். ஒருங்கிணைந்து என்ன பண்ணணும், நீ ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டா நான் சரி பண்ணிடுவேன். இப்ப நகரத்தில் கிடைக்கிறத கிராமத்துக்கு நகர்த்துறேன், சிறந்த கல்வியை கொடுக்கிறேன், விளையாட்டு திடல், நீச்சல் குளம், நூலகம், மருத்துவமனை எல்லாத்தையும் கொடுத்துறேன், இங்கே கொடுத்துறேன். நீ நகர தேவையில்லை. இங்க பாரு, டிஜிட்டல் கல்வி, எண்ணியல் கல்வி, ஆகச்சிறந்த கல்வி உலகத்தரத்துக்கு கொடுத்துறேன். ஏன், என் நாட்டு என் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறேன். ஓ வீட்டு பிள்ளை இல்ல, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம் சட்டம் சட்டம். நீ 3 வயசுல உன் பிள்ளை என்று ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும். எதா இருந்தாலும் நான் தான் படிக்க வைப்பேன். மருத்துவம், சிறந்த மருத்துவத்தை திண்டுக்கல்ல நட்டுறேன், வேடச்சந்தூர்ல வச்சிடறேன், ஆத்தூர்ல வச்சிடறேன். போகாத எங்கேயும் நான் கொண்டாந்து தாரேன். தரமான மருத்துவம். இது உன் தந்தை இல்ல, என் தேசத்தின் தந்தை. போங்க. தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன், தொழிற்பயிற்சி மையம் தொடங்கிறேன். என்னென்ன வேலைக்கு எனக்கு ஆள் வேணுமோ அதுக்கு முன் பயிற்சி கொடுத்துக்கிறேன். திறன் மேம்பாட்டு பயிற்சி எல்லாம் கொடுத்துருவேன். பயிற்சி காலத்திலே உனக்கு சம்பளமும் கொடுத்துருவேன். வாழ்விடங்கள்லே வேலை வாய்ப்பை கொடுப்பேன். எப்படியெல்லாம் கொடுக்கிறேன் பாரு. ஒரு தடவை உன் மகன் ஆச்சுலாம் வாழ்ந்துட்டு தான் போயேன், வாழ்ந்துட்டு தான் போ. நல்ல குடிநீரை கொடுத்துருவேன், விற்க விட மாட்டேன். தனி முதலாளி விற்கிறத தடுத்துருவேன், தடை போட்டுருவேன். வந்தவன தண்ணீர் விற்பனைக்கு தடை, மீறி வித்தான்னா சிறையில் அடை. இதுவரை சம்பாதித்ததை அரசிடம் ஒப்படை போட்டுவேன். ஏன்னா தண்ணி மனித தேவையில்லை, உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணியை விற்க விட மாட்டேன், தாய்ப்பாலையும் தண்ணீரையும் நான் விற்க விட மாட்டேன். என் பிள்ளைக்கு எப்படி கொடுக்குறேன் பாரு. வெள்ளக்கார நாட்டில் பிரிட்டன்ல கக்குஸ்ல திரிகி தண்ணியை குடிச்சிட்டு போகலாம், தூய்மையா கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு எப்படி பள்ளி கொடுக்குறேன் பாரு. இது என் கனவு இல்ல, என் உயிருக்கு உயிரா உள்ளே இருக்கிற என் தலைவன் பிரபாகரனின் கனவு. உன் வாழ்விடத்திலே பாரா, உன் திண்டுக்கலுக்கு பாய்படி அப்படி கொடுக்குறேன் பாரு. எப்படி நடைபயிற்சி செய்வ எல்லாம். நீ நகரத்துல வந்து என் நகரம் கிராமத்தை நோக்கி படையெடுக்க வைக்கல, நாம் பிரபாகர மகன். ஏதாவது ஒரு கிராமத்துல போய் குடியேறிடுவோங்க அப்படின்னு ஏங்க வைக்கிறேன் பாரு. இங்க இருந்து போனவன் எல்லாம் ஓடி வர வைக்கிறேன் பாரு. 5 வருஷத்துல திருப்பி ஓடியார வைக்கிறேன் பாரு.
எல்லாமே கிராமத்தில் கிடைக்குது. மக்கள் வெளியேற தேவையில்லை. எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்போ போ போ. இங்க பாரு, புவிசார் குறியீடு இங்க 69 பொருளுக்கு இருக்கு. என்னென்ன பொருளுக்கு இருக்குன்னு பாரு. இன்னும் பல பொருளுக்கு புவிசார் குறியீடு இருந்தா உலக நாடுகளுக்கு நான் ஏற்றுமதி செய்ய முடியும். அதை நான் பெறுவேன். எப்படி போங்க பாருங்க, என்னென்ன பொருளுக்கு நம்ம பெற்றிருக்கோம் புவிசார் குறியீடு. இந்த பாரு, அனைத்து கிராம பொருள்கள் இதுக்கெல்லாம் எதுக்கு இருக்குன்னு பாருங்க. அரும்பாவூர்ல மரச்சிற்பத்துக்கு குறியீடு. இந்த ராமநாதபுரம் ஊர்ல இந்த குண்டு மிளகாய்க்கு, வேலூர்ல முள்ளு கத்தரிக்காய்க்கு, இளமம்பாடியில முந்திரிக்கு, ஐயம்பாளையில் நெட்ட தென்னைக்கு, உடன்குடியில கருப்பட்டி, உடன்குடி கருப்பட்டி ரொம்ப புகழ் பெற்றது. உடன்குடி தூத்துக்குடி. இந்த கம்பத்துல கருப்பு பன்னீர் திராட்சை விலையிலின்னு வீதியில கொட்டுறான். நான் வந்தா நீ கொட்ட முடியாது, நானே எடுத்துக்கிடுவேன். ஏன்னா நான் தான் அதுல என்னென்ன செய்ய முடியும், தொழிற்சாலை வச்சிருவேன். நீ கொடுத்துட்டு போயிருப்பா விளைய வச்சு, நானும் விளைய வச்சுப்பேன்ப்பா, உனக்கிட்டே வாங்கிப்பேன். கம்பம் தேனி இங்க அமெரிக்காவின் திராட்சை உற்பத்தி. இது அதுக்கு வேலை கொடுத்து எல்லாருக்கும் 10,000 கோடிக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இது என் தம்பி, என் சொந்த தம்பி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு அமெரிக்கால இருந்து பேசி அனுப்புறாப்ல. நீ என்ன நம்பி இருக்க? என்ன கருப்பா இருக்கல, அவன் வெள்ளையா இருக்கான், அதனால நீங்க சொன்ன நம்ப. இங்க திண்டுக்கல்ல இருந்து சீமா பேசினா கேட்க மாட்டேன், இதே அமெரிக்கால இருந்து பேசினா கேட்பேன். அமெரிக்கால இருந்தா பைத்தியம். அதுக்கு வேலை கொடுத்து எல்லாருக்கும் 10,000 கோடிக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அடுத்தது வெறும் திராட்சை மட்டும் 5,000 கோடிக்கு. ஒயின் தயாரிச்சு 10,000 கோடிக்கு, வெறும் திராட்சை பழத்தை 5,000 கோடிக்கு. ஏன் ஆத்தால அப்படின்னு தெருவில் போட்டு விலை இல்லை. இவன் தான் ஓட்ட போட்ட இந்த வீணா போன வயல்களுக்கு. இந்த ரோட்ல போடுறான்ல நெல்ல, தக்காளி விலை இல்ல, இந்த கத்திரிக்காய் விலை இல்ல, வெண்டைக்காய் விலை இல்ல, மயிராடா விலை வரும். மூளை இல்லாதவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு, நான் ஓட்ட போட்டு விட்டு நாட்டை கொடுத்துட்டு இது விலை இல்ல, நான் கொட்டு கொட்டு நல்லா கொட்டு. எல்லா கோபத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஓட்ட. சூரியன் ரெட்டலை. அடுத்தது ரைசன்ஸ் உலர் திராட்சை 1,700 கோடிக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர் திராட்சை 1,500 கோடி பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது அமெரிக்கா தான் பண்ண முடியாது, பண்ண முடியுமா? தேனி திண்டுக்கல் கம்பம் ஏற்றுமதி பண்ண முடியாத. இப்ப இந்த திராட்சை தோட்டத்துல இருந்து மட்டும் 17,000 கோடி ஏற்றுமதி மட்டும் பண்றாங்க. இது இல்லாம உள்நாட்டுக்குன்னு ஒரு வணிகம் ஒண்ணு இருக்கு. கொடைக்கானல் மலைப்பூண்டுக்கு உரிமம் பெற்றிருக்க புவிசார் குறியீடு. போங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாய். சோழவந்தான் வெற்றிலை, இந்த புவிசார் நரசிங்கன்பேட்டை நாதசுரம், இந்த கோயில் விளக்கு, நாச்சியார் கோயில், பத்தமடை பாய், பவானி சமக்காலம். இது மாதிரி இது பாருங்க, நம்ம ஒரு கருப்பு கவனி அரிசி. இதுக்கெல்லாம் புவிசார் குறியீடு விட்டுட்டா நான் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து என்னுடைய வர்த்தகத்தை, கிருஷ்ணகிரி பன்னீர் ரோஜா வர்த்தகத்தை பெருக்கிடுவேன். நம்முடைய குண்டு மிளகாய், சாத்தூர் வெள்ளரிக்காய், ஊத்துக்குழி வெண்ணெய், இப்படி பல 100 கிராமப்புறங்களுக்கு புவிசார் குறியீடு பெறும்போது என்னென்ன நம்முடைய மண்பானை, நம்முடைய பாய், ஓலைப்பாய், கொட்டான் எல்லாத்துக்குமே நம்ம பெறும்போது நம்முடைய இந்த எந்த இடத்துக்கும் இங்க தடை இல்லாம நம்ம மண்பானை, பானை செய்தல் இதெல்லாம் என்ன பண்ணுவேன், அரசு பணியா மாத்திடுவேன். இதுக்கு செய்யற நம்முடைய முன்னோர்களை பேராசிரியர்களா மாத்தி என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கன்ட்டு இண்டஸ்ட்ரியா மாத்திடுவேன். இந்த பூ கட்டி நீ முடி வெட்டவன் ஒருத்தனை வெட்டினா தானே சாதி பேசுவ. கவர்மெண்ட் வேலையாக்கி சம்பளத்தை கொடுத்து வெட்டுன்ட்டனா என்ன பண்ணுவ? பியூட்டி பார்லருக்கு போறிய, அங்க எல்லாம் இவன் தான் வெட்டுறானா? துணி வெளுக்கிறவன் உனக்கு நீ அழுக்காக்குவ, நான் வெளுத்து கொடுத்தா எனக்கு கீழ் சாதிம்பியா? வெளுத்து புரிவேன். அரசு பணியாக்கிடுவேன். அவனை எல்லாம் பேராசிரியர் ஆக்கி விட்டுருவேன், டீச்சர் ஆக்கி விட்டுருவேன். கத்துக் கொடுக்க வாஷிங் மிஷினை வாங்கி வெளுத்து கட்டுப்பட பூரா கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு சொல்லி திரிஞ்ச தேஞ்ச விளக்க ஆரம்பிச்சு வெளுத்து விட்டுருவேன். கூடை பின்னுதல் பாரு, இண்டஸ்ட்ரி படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துருக்கேன். திண்டுக்கல்ல தான் கொடுத்துருக்கேன். பாரு, வாழ்விடத்துல பாய் பின்னுதல், கொட்டான் பின்னுதல், கொஞ்சம் வேமா போங்க. நெசவு இண்டஸ்ட்ரி கவர்மெண்டா, தமிழ்நாடு அரசு, பிரபாகரன் மகன் அரசு, கருணாநிதி மகன் அரசு இல்ல, ஐயா எடப்பாடி அரசு இல்ல. மருதம், மாட்டு பண்ணை,
மாடு நீ மேய்க்கல, அது மேயுது. நீ உள்ள இருந்து பாக்குற. காற்றால, சூரிய ஒளி, மின்சாரம், ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு எடுக்கிறேன். பால்ல இருந்து பெரும் பொருளாதாரம் இருக்கு. பால்ல 3 லட்சம் கோடி சந்தை இருக்கு. பால் எடுக்கிறேன், பாலாடை கட்டி, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அங்கங்கே இண்டஸ்ட்ரி. பாரு எப்படி கட்டிருக்கேன் பாரு. ஆத்தூர்ல ஆடு மேய்க்கிறேன், நாட்டுக்கோழி வச்சுக்கிறேன், நாட்டுக்கோழி முட்டை, கன்றி, சிக்கன், கழுத பண்ண வைக்கிறேன். சிரிக்காத, கழுதப்பால் தான் உலகத்தில் விலை உயர்ந்தது. 1 லிட்டர் 5000 ரூபாய். நீ ஏன்னா கழுதை மேய்க்க போற? அது மேஞ்சிட்டு வரும்டா கழுதை. நீ கண்ணாடி ரூம்ல இருந்து பாடுறா. பாலை மட்டும் பீச்சுறா, வித்துட்டு போடா. பாலாடை கட்டி, அதான்டா உலகத்திலே விலை உயர்ந்தது. கழுதப்பால் சீஸ். கேரளாவில் திருச்சியில சம்பாதிக்கிறான்டா நம்ம உடன் பிறந்தவன். பாரு, உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுதப்பால் 5000 ரூபாய். பாரு, நேரம் இல்லை. இவங்க ரொம்ப நேரத்தை கடத்திட்டாங்க. வேக வேகமா சொல்றேன், இல்லைன்னா வழக்க போடுவான். ஒண்ணும் இல்லை. இந்த பன்னி வாத்து மேய்க்கிறேன், நான் மேய்க்கிறேன். கவர்மெண்ட் மேய்க்குது. வந்தாவா வரலன்னா போ. நீ டாஸ்மார்க்ல சரக்குத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேல, வாத்து மேய்க்க வர மாட்டேன். இங்க மீன் வளர்ப்பேன், நானே மீன் வளர்ப்பேன். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு மீன் வளர்க்கிறேன். மீன் வளர்ப்பு, எருமை பண்ணை, நானே எருமை பண்ணை. உலகத்திலே மக்கள் விரும்பி சாப்பிடுகிற கறி எருமை கறி, விரும்பி சாப்பிடுகிற பால் இந்த எருமைப்பால், கழுதப்பால். பார்த்துக்க. கருப்பா இருக்கான் தாண்டா விருத்துட்ட அவனை இருவனை வச்சுக்கிறேன். கீரை வளர்க்கிறேன், என்ன கீரை வேணாலும் கிடைக்கும். கீரை பண்ண பார், இண்டஸ்ட்ரி. கீரையை பதப்படுத்தி குளிரூட்டப்பட்ட கிடங்களை வைக்கிறேன். வாழையிலிருந்து தொழிற்சாலை, உனக்கு அரசு வேலை. வாழையிலிருந்து சிப்ஸு, வாழைப்பழத்தை அடுக்கி வெளிநாட்டுக்கு. வாழைப்பழத்திலிருந்து இன்சுவை வறுவல், வாழைப்பழ சிப்ஸு, வாழைப்பழ தட்டு, வாழை மரத்திலிருந்து அதில் அப்பம் தயாரிக்கிறேன். இந்த பன் மாதிரி தயாரிக்கிறேன். வாழை நார்லேருந்து வேட்டி சிலை தயாரிக்கிறேன். வாழையிலிருந்து பாரு என்னென்ன வித்த காட்டுறேன் பாரு. இதில் இவ்வளவு கடலை, வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலையிலிருந்து என்ன எடுக்கிறேன்? கடலை எண்ணெய் எடுக்கிறேன், புண்ணாக்கு எடுக்கிறேன், கடலை மிட்டாய் தயாரிக்கிறேன். கடலை பின்னாக்க என் மாட்டுக்கும் நிலத்துக்கும் உரமா எடுத்துட்டு போயிடுறேன். வேர்க்கடலை எள்ளு போடுறேன். எள்ளுலேருந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன். எடுக்கிற நாடுகளை நீ தான் எடுக்கிற, வேலை செய்கிற. இந்த செய்கிற எண்ணெய் எடுத்து விற்கிற. கத்தாழை போடுறேன். கத்தாழையிலிருந்து மருந்து பொருட்கள் தயாரிக்கிறேன். மூலிகை, பொலிவுட்டும் சாறு. உலகத்தில் இதுக்கு தான் அதிக மதிப்பு. கத்தாழை எண்ணெய், கத்தாழை சாறு. கரும்பு போடுறேன். கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறேன், பிரேசில் மாதிரி. கற்கண்டு சக்கரை தயாரிக்கிறேன். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் இங்கே வேலை கொடுக்குறேன். கரும்பை வெட்டுறதுக்கு படித்தவன் தேவையில்லை, கணக்கிட்டு அடுக்கிறதுக்கு படித்தவன் தேவை, விற்கிறதுக்கு. இதுலேருந்து கரும்பு சக்கையிலேருந்து தாள் தயாரிச்சுக்கிறேன். மரத்தை இனிமே யாரும் தாளுக்கு வெட்டினா 2 துண்டா கையை வெட்டிடுவேன். போங்க. கரும்புலேருந்து தாள் எடுத்துக்கிறேன். எத்தனால் பெட்ரோல் உலக பிரேசில் தயாரிக்குது, அப்புறம் நான் தயாரிக்கிறேன். போங்க. கரும்பு சாறு எல்லாத்தையும் பதப்படுத்த குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு வச்சிடறேன். தெருவில் போட விட மாட்டேன். தக்காளி விளை வைக்கிறேன். அதுலேருந்து பழக்கூழ், ஜாம், ஊறுகாய் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி வச்சிடறேன். தக்காளியை உணவு தேவைக்கு உனக்கு கொடுத்துருவேன். வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவேன். இங்கே பாரு இண்டஸ்ட்ரி. அடுத்து தென்னை மரம். தென்னை மரத்துலேருந்து இளநியை தனியாக எடுத்து பதப்படுத்தி ஏற்றுமதி செய்வேன். தேங்காய் பால் எடுப்பேன், தேங்காய் எண்ணெய் எடுப்பேன், தேங்காய் மிட்டாய் தயாரிப்பேன். தேங்காய் மட்டையிலிருந்து நார் எடுத்து கயிறு செஞ்சு அமெரிக்காவில் ஒரு கைத்து கட்டில் 1 லட்சம் ரூபா. இந்த தேங்காயிலிருந்து இது தயாரிப்பேன். தேங்காய் மிட்டாய் பார்த்துக்கிட்டே வா என்னென்ன இருக்குன்னு. ஈக்கிமாறு கிழிக்க வச்சு விளக்கமாறு, சீன விளக்கமாரில் ஏன் விளக்கமாரில் கூட்டுன்னு சொல்லி கொண்டு வருவேன். தட்டி பின்னுவேன். எல்லா வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை கொடுக்குறேன். சிற்றூர்களின் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு. நீ நகரத்துக்கு வேலை தேடி போகாத, நான் தர்றேன். அரசு வேலை தானடா, நான் தர்றேன். கவர்மெண்ட் இந்த மாதிரி எடுக்கிறேன். போங்க. நார் தயாரிக்கிறேன். நார் தயாரித்து கைத்து கட்டில் பின்னுறேன். அது பின்னுது மிஷினு. நீ கூட இருக்க. அமெரிக்காவில் ஒரு கைத்து கட்டில் 1 லட்சம் ரூபா. போங்க. தேங்காய் கைவினை பொருள். அந்த கொட்டை பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி. கொட்டாச்சியில் செஞ்சிருக்க அழகு பொருள்களை மட்டும் பாரு. நீ கொட்டாச்சின்னு நினைக்கிற. போங்க. அடுத்து முன்னாடி உன்னபடாடி. இப்போ தேங்காய் ஓலையிலிருந்து தொடப்பந்த தட்டி செய்கிறேன். விளக்கமாறு செய்கிறோம். கொட்டாச்சிலிருந்து அழகு பொருள்கள், தேநீர் குடிக்கிற கோவலையெல்லாம் இதான் வச்சுருக்கான். இவ்வளவு தொழிற்சாலை வந்துடுது. போங்க. சுருக்கமாக காட்டுறேன், நேரம் இல்லாதனால.
மருத மங்காடின்னு வச்சு அங்கே விற்பனை செய்வேன். பனை சார்ந்து தொழிற்சாலையை இங்கே தொடங்குவேன். ஒன்றை இல்லைன்னா இங்கே தொடங்கிட்டு வெவ்வேறு இருந்து அந்த தொழிற்சாலைக்கு வேண்டிய மூலப்பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவேன் ட்ரக்கில். இப்போ கருப்பட்டி, நாட்டு சக்கரை, நொங்க பதப்படுத்துகிற குளிரூட்டப்பட்ட கிடங்கு, பனங் நுங்கு அதை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்வேன். பிறகு பதநீர், அதை பதப்படுத்தி ஏற்றுமதி நம்ம பயன்பாட்டுக்கு வச்சு எந்த நேரத்திலையும் பதநீர் கிடைக்கும். உனக்கு தென்னையிலிருந்து பதநீர் இறக்குவேன். எங்கே இறக்குவேன்? தாய்லாந்து இறக்குது, அது மாதிரி இறக்குவேன். போங்க, கருப்பட்டி காய்ச்சுறேன். நீங்கள் காய்ச்சல மிஷின் காய்ச்சது இருக்க அடுக்கிற இன்னி அவ்வளோதான். அப்புறம் ஓலப்பாய், விசிறி, போங்க பனையோட விசிறி. போலீஸ் வரலையா? கொஞ்சம் பின்னாடி. இது பனம்பழத்திலிருந்து உலகத்திலே மிட்டாய் தயாரியின் சுவை கட்டி தயாரித்தவன் என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். இந்த பனம்பழத்திலிருந்து சாறை எடுத்து பிதுக்கி அதிலிருந்து மிட்டாய் தயாரித்து உனக்கு விற்பேன். உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். ஒரு துளி நஞ்சு இருக்காது. பணம் மிட்டாய் நீ இங்கே காய்ச்சும் போது அமெரிக்காவில் எச்சி வரணும், அப்படி காய்ச்சுவேன். ஓ, எப்படி பேக் பண்ணி அனுப்புறேன் பாரு. பனங்கிழங்கு மாவு, பனங்கிழங்கு காய வச்சு நீ சின்ன இந்த கோதுமை இதெல்லாம் விடு. பழங்கு இது ஈழத்தில் உடியன் மாவுன்னு இருக்கும். இங்கே பனங்கிழங்கு மாவுனே நான் விற்கிறேன். பாவு இதை நீ களியா சாப்பிடலாம். இவ்வளோண்டு கோதுமையை சாப்பிட்டா சத்துங்கிற கேழ்வரகுனா எவ்வளோ பெரிய புல், ஒரு கிழங்குங்கிறது அவ்வளோ பெரிய பனையை சாப்பிட்ற. எம்பிட்டு சத்து சாப்பிடு. நானும் என் மகன்களாக தான் சாப்பிட்றோம். களியா கிண்டி சாப்பிடலாம், அதிலே சப்பாத்தி செய்யலாம், தோசை சுட்டுக்கலாம். பனங்கிழங்கு மாவு தயாரிக்கிறேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்டான்னு தான் போட்டு காட்டுறேன். நீ நம்பியிருந்தா தான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சராக இருப்பேனே. அதான பிரச்சனை தான். அப்புறம் பனம்பால், தென்னம்பால், எது இந்த பயிலுக்கு சொல்ற மாதிரி கல் தடை கிடையாது. ஒரே ஒரு தடை அடை சாராய் கடைக்கு, டாஸ்மார்க்கு. நம்ம கடை தடையிட்டு இருக்கிறேன். நான் வராம பாரு பனம்பால் அப்படி வந்தாம பாரு போத்தல்ல. ஆனா படிக்க போகும்போது குடிச்சா கட்டி வச்சு வெளுத்து விட்டுருவேன். அடிச்சு உழைக்கும் போது இந்த மாதிரி என் தங்கச்சி பாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. பனை ஓலை பாய் ஒரே மாதிரி சீர்வடை தந்துடுவேன். செக்ஷன் பிரிச்சிருவேன். கருப்பட்டிக்கு பாய் பண்ணுறதுக்கு, கொட்டான் பண்ணுறதுக்கு, சொலை பண்ணுறதுக்கு சீருடை. உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டு காட்டிட்டு போக வேண்டியதான். வெளியேறும்போது கையில் வச்சுட்டு போயிட வேண்டியதான். படிக்காதவங்க கையில் எல்லாம் போயிட வேண்டியதான். மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு போகணும். பிள்ளையை நான் படிக்க வச்சுருவேன், வைத்தியம் நான் பார்த்துருவேன், குடிக்க தண்ணி கொடுத்துருவேன், விவசாயம் நானே பார்க்குறேன். சோறு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறி விலை ஏறிடுச்சு, கதை இல்லை, பால் இருக்குது, முட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது. நாடு சொர்க்கமாக இருக்குது. நீ நிம்மதியாயிரு. 10,000 சம்பளம் தரேன், செலவு பண்ண முடியாது உனக்கு. பார்த்துக்க. பனை ஓலை கொட்டான் செய்கிறாங்க. பனை ஓலையில் சொலகு. போங்க, நீ எவ்வளவு இருக்கு? பதநீர் பாரு. கொஞ்சம் பின்னாடி வாங்க. இங்க பாருங்க, பதநீர் மதிப்பு 5,500 ரூபா. நீ எவ்வளவு குடிப்ப? கொஞ்சம் பின்னாடி. 5,500 ரூபா. பாம் ஒயின் பனையிலிருந்து தயாரிச்சு 5,500 ரூபாய்க்கு விற்கிறான். இந்த சாராயத்துக்கு இந்த இதை குடிக்கலாம், இயற்கை தானே. திராட்சை ஒயினை நீங்க குடிக்கலாம். போங்க. மரவள்ளி கிழங்குல இருந்து உன் மகன் என்ன செய்யறேன், இந்த பிளாஸ்டிக் பைய ஒழிச்சிடறேன். பிளாஸ்டிக் பைய ஒழிச்சிட்டு ஜப்பான் என்ன செய்யுது, மரவள்ளி கிழங்குல தயாரிச்சிருது பைய. மரவள்ளி கிழங்குல நூல் எடுத்துருது, தாள் தயாரிச்சிருது. மரத்தை வெட்ட வேண்டியதில்லை, கரும்புலேருந்து. இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து பை தயாரிச்சு உனக்கு கொடுத்துறேன். அந்த பையை நீ பயன்படுத்தி தண்ணியில ஓட்டினா கிலோ கரைஞ்சிரும், மக்கிரும். ஆனா அது மக்காது. இந்த பையன் தான் இது பாலித்தீன் மாதிரி இருக்கா. இந்த பையில நீ என்ன வச்சாலும் வெளியில தெரியும், டிரான்ஸ்பரன்சியா. இந்த கொடுக்குறேன் பாரு. தமிழ்நாட்டு அரசு முத்திரை பத்தியா? இந்த பாரு எப்படி குத்திரம் பாரா, முத்திரை பாரா. இந்த பாரு, இந்த பையன் இந்த பாரு. அந்த போயிட்டான் பாரு. மக்கி மண்ணோட போயிட்டான். தண்ணிக்குள்ள ஓட்டா கரைஞ்சு போயிடுவான். ஆனா இந்த நாய் இருக்கானே, இந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் மக்க மாட்டான். அதனால அவனை ஒழிச்சிட்டு இவனை கொண்டு வந்துடுறேன். கவலைப்படாத. வேற நாடு இது. இதுவரை இந்த நாடை அழிச்சிரு, அந்த நாடை மறந்துரு. இது என் தலைவன் ஒரு கனவு கண்டான்ல, அந்த நாடு இதுதான்டா உன் சொந்த நாடு. போங்க. சூரியகாந்தி வளர்க்கிறேன். சூரியகாந்தியிலிருந்து தொழிற்சாலை, அதுல என்ன தயாரிக்கிறேன். இந்த சூரியகாந்தி பூ, அந்த பூ காடா வளர்ப்பேன். அங்க தேனீக்கள் பெட்டியை வச்சிருவேன். தேனீக்கள் பெட்டியை வச்சு டன்னா தேனை தயாரிப்பேன்.
என் ஆளுகள்லாம் அப்படி கோட்ஸ் போய் எப்படி தயாரிக்கிறேன் பாரு, பாரு எப்படி தயாரிக்கிறேன் பாரு தேன். இந்த சக்கரை சீனி இருக்குல்ல அதை ஒழிச்சு போடுவேன். எப்படி கோட் சூட் போட்டு நிற்கிறான் பாரு, தேன் கொலை ஒன்றும் செய்யாது. இங்கே பாரு, நான் இந்த சீனியை ஒழிச்சு போடுறேன். இல்லைங்க சீனி தான் சாப்பிடுவேன்னா 2 மடங்கு வரியை போடுவேன். சாகிறது சாக போற, இந்த வரியை கட்டிட்டு செத்து போ. தேனு நம்ம கரும்புல இருந்து வர சக்கரை, பனை சக்கரை, அதை சாப்பிடு. அதனால உடம்புல இல்லை சக்கரை. இந்த தேன் தரேன், நானே தரேன். அப்புறம் என்ன, குறைஞ்ச விலைக்கு என் பிள்ளைகளுக்கு கொடு. பால் நானே தரேன், முட்டை தரேன், சாப்பிட்டு நல்லா இரு, ரொம்ப நாளைக்கு வாழு. ஒன்னும் செய்யாத, ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போடு. இங்க பாரு, இவன் யாரு பாரு, காடு கரை கம்மா மேடு பூரா மூங்கில வளர்க்கிறேன். எதை வளர்க்கிறேன்? மூங்கில இருந்து போட்டிருக்கேன் பாரு தொழிற்சாலை. எங்கில ஓ மாவட்டத்தில் தான் போடுறேன். எப்படி நாற்காலி, பிளாஸ்டிக் நாற்காலிய பேனிட் எப்படி பண்றேன்? போடுவேன். பிளாஸ்டிக் கோடங்கிடம் தான் தொலைச்சு போடுவேன். அணுகுண்ட போட்டு பூமி அழிக்க வேண்டியதில்லை. பிளாஸ்டிக் பாலித்தீனே போதும்ன்றான். நான் ஒழிச்சு போடுவேன். ஏன்? இந்த தாயின் மகன். மரம் கூட நன்றியா பூவை தூவுது, காய தூவுது, கனிய போடுது. நீ கர்மம் முடிச்சவனே அவன் நெஞ்சில குண்ட போடுற, நஞ்ச போடுற, குப்பையை போட்டு மூடுறா என் தாயின் முகத்தை. கொன்னே வருவேன். இந்த மாதிரி நாற்காலியில் தான் உட்காரணும். பிளாஸ்டிக் இருந்தது அதில் கொண்டே வருவேன் உன்னை. போ மூங்கில் இருந்து பல பொருளாதார இப்படி சிற்றூர்களின் பொருளாதார பாதி போடல. தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு எல்லாமே அரசு பணியாக்கி, பானை செய்தல், தச்சு செய்தல் எல்லாத்தையுமே அரசு பணியாக்கி உன் வாழ்விடத்தில் எதை நீ அவமானம் என்று கருதினியோ அதையெல்லாம் உன் மகன் கவர்மெண்ட் வேலையா மாத்துறேன். நீ இப்படி பாரு, சாராயன் டாஸ்மார்க் கடையில் ஊத்தி கொடுக்கிறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும்போது, சாப்பாடு போடுறவன் பால் அவன் ஏண்டா கவர்மெண்ட் வேலையா இருக்க முடியாது? ஆடு மாடுக்கு ஊசி, கோழிக்கு ஊசி போடுற வெட்னரி டாக்டர், விலங்கியல் மருத்துவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும்போது, ஆடும் மாடும் நாட்டுக்கோழியும் வளர்க்கிற என் ஆத்தால் அப்பனும் என் அண்ணன் தம்பி வேண்டா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது? எப்படி மாத்திரம்டா, தலைகளாக மாத்துகிறோம். அதுக்கு என்ன செய்யறோம்? ஒரே ஒரு வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி இந்த தீய ஆட்சிக்கு தீ வச்சு கொளுத்தி முடிக்கிறோம். அதனாலே என் அன்பு பிள்ளைகளே, அறிவார்ந்த பெற்றோர்களே, நடக்க இருக்கிற இந்த தேர்தலில் இங்கே போட்டியிடுகிற என்னுயிர் தம்பிகள் தங்கைகள், இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் போட்டியிடுகிற திண்டுக்கல் மாவட்டத்தின் வேட்பாளர் என் தங்கை. வழிவிடுங்க, அது கூட வர தெரியாது, வழிவிடணும் கூட தெரியாதா? நீங்க என்ன டிவிக்கவா? என் தங்கை முத்தரசி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக திண்டுக்கல்லிலே ஆத்தூரிலே போட்டியிடுகிற என் அன்பு இளவல் முனைவர் சைமன் ஜஸ்டின் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில். அடுத்ததாக நிலக்கோட்டையிலே போட்டியிடுகிற மதிப்புமிக்க நம்முடைய ஐயா மருத்துவர் கைலே ராஜன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே. அடுத்ததாக வேடச்சந்தூரிலே போட்டியிடுகிற என் அன்பு மகன் உசைன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். அடுத்ததாக நத்தம் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை அழகம்மாள் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே. அடுத்ததாக ஒட்டஞ்சத்திரத்திலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி பல ரகுபதி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் கனவில் இருக்கிற தேசம் உங்கள் கண்முன்னே உருவாக வேண்டும் என்றால் அது உங்கள் ஒற்றை விரலால் உருவாக்க முடியும். ஏப்ரல் 23 நீங்கள் செலுத்த போகிற வாக்கில்தான் இந்த நாட்டின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட போகிறது. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, 15 ஆண்டுகளாக இந்த மண்ணில் உங்கள் பிள்ளைகள் இந்த பெருங்கனவை சுமந்து கொண்டு மண்ணின் இந்த அன்னை நிலமெங்கும் அலைந்து திரிகிறோம், கத்தி கதறி திரிகிறோம். 10 ஆண்டுகளாக நின்ற எல்லா தேர்தலிலும் தோற்றிருக்கிறோம். ஆனால் இம்முறையும் தோல்வியை பொருள்படுத்தாது கடந்த கால தோல்வியை என்னை பெற்றவர்களின் உடன் பிறந்தவர்கள் தோற்கடிக்க மாட்டார்கள் என்ற அசாத்திய நம்பிக்கையோடு இந்த களத்தில் நிற்கிறோம். பழனி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை முருகேஸ்வரி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதனால் எந்த நம்பிக்கையில் என்னை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு மாட்டீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் களத்திலே நிற்கிறோம். 4 தேர்தலில் தோற்றிருக்கிறோம்.
2016, 19, 21, 24, 26 அதே நம்பிக்கையோட உற்சாகத்தோடு களத்தில் நிற்கிறோம் என்றால் இந்த உறுதியை தந்தவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள். உங்கள் பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொடுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு தம்பி தங்கைகள், வெல்க வெல்க வெல்க, நாம் தமிழர்.